இதில் பெரிய இடர்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய ஊரில் மிகப்பெரிய புலவர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சங்க இலக்கியத்தினுடைய ஒரு மாபெரும் இன்றைய ஒரு பிதாமகன், என்னுடைய அளவில் நான் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பிதாமகன் மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் சார். அவரை விட நான் ஏதாச்சும் இதிலேருந்து சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா கருத்தியலாக சங்க இலக்கியம், அவர் சங்க இலக்கியம் ரொம்ப பெருசு. சிந்துவெளி நாகரிகம் அதை விட 1300 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? ஏறக்குறைய 1300 1400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலிருந்து. இந்த 1300 கிலோமீட்டர் ஆரம்பித்து சங்க இலக்கியம் என்கின்ற மிகப்பெரிய 5 திணை பரப்புகளை ஆரம்பித்து அவர் 2 வரியில் வள்ளுவர் போல சொல்கிறார். சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம். அதுதான் அதை அப்படி காயினேஜ் பண்ணுறார். இது ஒரு ஆழ படிந்து அதில் ஊறி அதனுடைய எல்லா எல்லைகளையும் புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் தான் இந்த வரியை 2 வரியில் சொல்ல முடியும். இப்போ நானும் குரல் எழுதுவேன், ஆனால் அது காப்பி. ஆனால் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியை 2 வரியில் ஒருத்தவங்க புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்காருன்னா அதில் ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அவர். அவர் முன்னால் நான் இது என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு உண்மையாக பதட்டமாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சங்க இலக்கியம் என்பது இது ஒரு சின்ன கேன்வாஸ் கிடையாது. ஒரு தமிழ் நாகரிகத்தினுடைய மாபெரும் தொட்டில். இதை நீங்கள் நோண்ட 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 புதுசாக கொற்கையை போல கீழடின்னு ஒன்று வருது. கீழடின்னா பக்கத்தில் இன்னொன்று கிடைக்குது. நீங்கள் தமிழ்நாடையே நோண்டி எடுத்தீங்கன்னா உலக நாகரிகத்துக்கு நிகரான அடையாளங்களை கொஞ்சம் பிடிக்கலாம் போல இருக்கு. நேத்தி பாலகிருஷ்ணன் சார் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதில் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஈரானில் ஒரு மனித கால் தடம் இல்லைங்க சார், ஏறக்குறைய கிமுக்கு 2000 ஆண்டுகள், கிமு 2000 ஆண்டுகள் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் கொற்கையை நோன்றாங்க. நமக்கு யாரோட தொடர்பு இருந்தது வணிகத்தில்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பூம்புகாரம் நோன்றாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நடந்தது. ஒளி அலைக்கற்றைகள் மூலமாக உள்ளே போய் ஊடுருவி பார்த்ததில் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு மாபெரும் ஒரு துறைமுகம் உள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அற்புதமான ஒரு துறைமுகத்தை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பாம்பு கதை சொல்கிறாங்க. இந்த பாம்பு எல்லாம் படம் எடுத்தால் அதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பாம்பா கெட்ட பாம்பா அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சி, சரி எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, 2000 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் எவிடன்ஸ் இருக்குது. இதை நான் செய்யலை, என்னை போன்ற ஒரு தலைமுறையில் இருந்த மாபெரும் ஒரு ஆய்வாளன் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாரதியினுடைய இந்த சங்க இலக்கிய நூல் மிகச் சிறப்பான காலகட்டத்தில் வெளியாகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்து ஏறக்குறைய இந்த வருடம் 100 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த செப்டம்பர் வந்ததுன்னா சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முதல் ஆராய்ச்சியாளன் மார்ஷல் காலடி வைத்து அவன் தன் ஆய்வை எடுத்து இந்த நாகரிகம் உலக நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம் என்று சொன்ன நாள் இந்த 2024. 1924, இது 2024, 100 ஆண்டுகள். இந்த 100 ஆண்டுகளாக தொடர்ந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி மக்கள்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் முதல் ஆள் ஜான் மார்ஷல். இதில் என்ன ஆச்சரியமான தகவல்னா, காவியத்தில் கூட சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு சிம்லான்னு சொன்னால் என்ன தெரியும்னா, எம்ஜிஆர் படம் தான் தெரியும். சிம்லா அப்படின்னு சொன்னால் ஒரு எம்ஜிஆர் ஒரு சிம்லாவில் போய் ஒரு ஷூட் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு அதிகாரி சிம்லாவில் போய் பணி நிமித்தமாக ஒரு நாற்காலியில் அமர்கிறார். இந்த நாற்காலியில் அமர்கிற பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாற்காலியில் உட்கார்ந்த ஒரு அதிகாரி தான் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறான் என்று அவருக்கு தெரிகிறது. உடனே அந்த ஆர்வமாக வெளியில் ஓடி கதவை திறந்து, இந்த அரங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட யார்கிட்டே கேட்டால், இது ரொம்ப நாளாக ஆஃபீஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார், சும்மா ஆஃபீஸுங்கிறான்.
இவருக்கு பெரிய கடுப்பாடு. 100 ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு சிம்லா நகரில் முதலாக தொல்லியல், இந்தியாவினுடைய முதல் தொல்லியல் அலுவலகம் பிறப்படுத்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்துட்டு, இந்த சிம்லாவில் உட்காந்துட்டு இந்த சங்க இலக்கியம், நான் சொன்னல இந்த தொட்ட இடம், அது விட்ட இடம், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாரு. நண்பர்களே, தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஆய்வை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆராய்ச்சியாளர் பாலகிருஷ்ணன். எப்படின்னா, மற்ற ஆராய்ச்சியெல்லாம் வேற மாதிரி, ஆனால் இவர் தான் முதலாக சங்க இலக்கியத்தில் கூடிய பெயர்களும் பானை ஓடுகளும் அதை மேட்ச் பண்ணி ஒரு ஆய்வை இந்த மானுடவியலில் நடத்த முடியும் என்பதை ஒரு ஃபைன் பண்ணார். அது வேறு யாரும் இல்லை, நான் முன்னால் உட்கார்ந்துருக்கிற பாலகிருஷ்ணன் சார் தான். அவர் முன்னால் நான் இது எப்படி பேசணுங்கிறது, நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். இதை வந்துடுறேன். ரெண்டாவது பாரதிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த நூற்றாண்டு. ரெண்டாவது, அவருக்கு ஒரு 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 நிறைவான காலகட்டம், மன நிறைவான காலகட்டம். எனக்கு இந்த சங்க இலக்கியம் சொன்னால் சில பேர் ஞாபகம் வருவார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது ஊவேசா தான். அந்த மனிதன் தன்னுடைய 82 வயதில், அவருக்கு 82 வயது, நம்ம ஊர்லலாம் 82 வயது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. 82 வயதில் சங்க இலக்கியத்தினுடைய குறுந்தொகையை கையில் எடுத்துக்கொண்டு இது அற்புதமாக வெளியிட வேண்டும் என்று கனவு கண்டார். இரவும் பகலுமாக ஏறக்குறைய அதற்காக உழைத்து, நீங்கள் சும்மா இல்லை நண்பர்களே, இந்த குறுந்தொகை அவர் பதிப்பிச்சார்ல, இந்த குறுந்தொகை பைபிளினுடைய ஃபைண்டிங், அதனுடைய கட்டுமானங்கள், அதனுடைய தரம், அதனுடைய பாட பிரிவுகள், அதெல்லாம் எப்படி அந்த பின்னாலெல்லாம் இன்டெக்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு அதை வச்சு ஒரு திருவல்லிக்கேணியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு 82 வயசு கலவன் அந்த குறுந்தொகையை பதிப்பிக்கலாம். நண்பர்களே, அந்த குறுந்தொகைக்கு அற்புதமான ஒரு முன்னுரையை ஊவே சாமிநாதையர் எழுதியிருக்கிறார். அந்த அற்புதமான முன்னுரையில் வேறு எல்லா விலங்குகளையும், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அத்தனை விலங்குகளையும் அதை பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார். இந்த பட்டியலிட்டு எழுதுகிற அந்த அந்த முன்னுரையில் அதிகமாக இடம் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? யானைக்கு தான். மிக விரிவாக ஓவிய சாமிநாதர் சங்க இலக்கியத்தில் அதிகமாக எழுதியது யானைக்கு தான். இந்த புத்தகம் என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன சுருக்கம்னு கேட்டிங்கன்னா, பல பேர் கொஞ்சம் இதில் படிச்சுட்டு மைண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த நூல் என்னவென்றால், காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, அல்லது உப்புன்னு என்று ஒன்று இருக்கிறது, காதல் என்று ஒன்று இருக்கிறது, அல்லது வேறு சில பொருட்கள் மீது நமக்கு ஒரு கோயில் மணி, மண்டையோடு, இப்படி நமக்கு தோணுது. இந்த பாடல்களோடு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை அவர் எடுத்துக்கிட்டு மிக அற்புதமாக அதை என்ன பண்ணுறாரு, நோண்டிக்கிட்டே இருக்கார். ஒரு குலவி எப்படி ஒரு மண் கூடை கொண்டு வந்து கட்டுவதற்கு முன்னால் கிரு என்று ரீங்காரம் இட்டு கொண்டு அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த இடத்த ஒரு கட்டுமானத்தை உருவாக்குகிறதோ, அதை போல இந்த நூலை உப்பு அப்படின்னு எடுத்துக்கிறார். உடனே இவருக்கு உப்பு வேலி ஞாபகம் வருது, தண்டி யாத்திரை காந்தி ஞாபகம் வர்றாரு, உப்பு வேலியை பற்றி எழுதுகிறார், உப்பிட்டவனை பற்றி எழுதுகிறார். அதற்கப்புறம் பிரேம் ரமேஷ் பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்காரு, அவர் ஒரு உப்புன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அதுக்கு போகிறார். இப்படி ஒரு உப்பு என்று ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த உப்பு சங்க இலக்கியத்தில் எங்கே பேசப்படுகிறது, அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம், அந்த பாடலோடு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சங்க இலக்கிய பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 50 பக்கம் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் நச்சினார்கினியர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும். அதை படிக்கவே முடியாது அந்த டெக்ஸ்ட்டை. இதை ரீடபிலிட்டிங்கிற இந்த புத்தகத்தினுடைய பெரிய நோக்கம் என்னவென்றால், 2 வரிகளை சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய பாடலை படிக்கிற பொழுது மேலும் 2 வரிகளை இவர் சொல்ல மாட்டாரா? பல பேர் மொத்தமாக எடுத்து இப்படி டிடிபி ஆப்ரேட்டர் மாதிரி உள்ளே வச்சுருவாங்க. அப்படி இல்லை. இது உள்ளே என்ன செய்கிறார், அவர் அந்த பாடலுடைய அவருக்கு தேவையான இறுதி வரியை கூட எடுத்துக்கிறார். அந்த இறுதி வரியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதல் கட்டுமானத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். அது எங்கெங்கெல்லாம் போகுது, மேத்தாட்ட போகுது,
கண்ணதாசன் பாட்டுக்கு போகுது, ஔவையார் படத்துக்கு போகுது, ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகுது, அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வருது, திரும்ப இவர் ஜென்னுக்கு போகிறாரு, அப்புறம் ஜப்பானுக்கு போகிறாரு, அப்புறம் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கவிஞரை பற்றி பேசுகிறாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு சங்க இலக்கியம் என்கிற பாடலை மிக உயர்வான ஒரு 2000 ஆண்டு பாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னால் ஒரு கவிதை புத்தகம் வெளியிருக்காங்க, அதை போட்டு பேசுகிறாரு. பார்ஷியாலிட்டியே இல்லைங்க. ஒரு மனிதன் இந்த நூலுக்குள்ள, இந்த வகைமைக்குள்ள பார்ஷியாலிட்டியே இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டு போக்குறார். அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் பொருள் கொள்கிறேன், இது எல்லாத்தையும் போக்குறேன். நண்பர்களே, தமிழில் இதை போல ஒரு நூல் இதற்கு முன்றாக வரவில்லை. அப்படியே தமிழில் வந்திருந்தால் அதை வாசிக்கக்கூடிய மொழி நடையில் இல்லை. பாரதியும் நானும் ஏறக்குறைய பாலகிருஷ்ண சாரும் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? நானும் பத்திரிகையாளன், பாரதியும் பத்திரிகையாளர், 80களில் அவர் பத்திரிகையாளர். நண்பர்களே, எவ்வளவு தூரம் ஒரு 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 வேலைக்காக ஒரு ஆள் மெனக்கெடுக்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியம். தன்னுடைய சங்க இலக்கியமும் தன்னுடைய சிந்துவெளி பண்பாட்டையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். ஒரு ஆள் 1 வருஷம் லீவ் போட்டு சிந்துவெளிக்காக ஒரு ஊரில் வந்து உட்காந்துட்டு யாருன்னே தெரியாமல் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் சங்க இலக்கியத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒரு பாடலில் இருந்தும் அவர் பேசினாருன்னா அதில் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த கட்டுரை அவருடைய கட்டுரைகளை மேற்கொள் காட்டுறாரு. அவரோட நூலை ஒரு இடத்துல மேற்கொள்றாரு. அதனால தான் சொல்கிறேன், பாலகிருஷ்ணன் சார் மாதிரி ஆழங்கால் பட்டவர்கள் இந்த நூலை அதிகம் பேசுவார்கள். ஆனால் இதை பற்றி நான் பேசாமல் போக முடியும். ஏனென்றால் இது தமிழில் மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு நூல். அவருடைய தேர்ந்த நடையில், இப்போ கவிதைன்னு ஒன்று எடுத்துங்களேன், இந்த நூலுடைய பெரிய நோக்கம் என்னன்னா, இதை ஒரு தோதாக வச்சுக்கிறார். இது ஒரு தோது தான். இதை தோதாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை என்றால் என்ன, காதல் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய கயமை என்றால் என்ன, ஒரு மொழியினுடைய உன்னதம் என்றால் என்ன, ஒரு வாழ்வினுடைய சாரம் என்றால் என்ன, ஒரு அன்பினுடைய நிமித்தம் என்றால் என்ன, இதுக்கெல்லாம் போகிற வழியில் 2 வரியில் சொல்கிறாரு இந்த மனுஷன். அதை நீங்கள் உக்காந்துக்கிட்டு மெனக்கெட்டு அந்த வரியை எழுதவே முடியாது. ஆற்றொழுக்கமாக எழுதி கொண்டே இருக்கும் பொழுது அந்த மொழி தன்னை மீறி, யுகவாரிதியை மீறி ஒரு தத்துவ சாரத்திற்குள் உள்ளே போகிறது. இந்த நூல் முழுக்க நான் குறித்து வச்சுருக்கேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நேரம் கிடையாது. இந்த நூல் முழுவதுமே போகிற இடங்களெல்லாம் ஒரு கட்டுரைகளை முடிவுதெல்லாம் அல்லது அது தொடங்கும் போதெல்லாம் அதனுடைய நியாய தர்மங்களை தாண்டி யுகபாரதி எங்கே நிற்கிறார். யுகபாரதி நிற்கிற இடம்லாம் இந்த கோக்கிற வேலை இல்லை.